2 இந்தியர்களுக்கு தொற்று உறுதி. வேகம் எடுக்கும் ஹண்டா வைரஸ். அறிகுறிகள், பாதிப்புகள் என்னென்ன? ஹண்டா வைரஸ் தொற்று குறித்து உலகளாவிய கவலை அதிகரித்து வரும் நிலையில் கோவிட்-19 போன்ற வைரஸ்களிலிருந்து இந்த தொற்று மிகவும் வித்தியாசமாக செயல்படுகிறது என மருத்துவர்கள் வலியுறுத்துகின்றனர். நெதர்லாந்தைச் சேர்ந்த MV ஹான்டியஸ் என்ற சொகுசு கப்பல் கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி அர்ஜென்டினாவில் தனது பயணத்தை தொடங்கியது. இதில் 150 சுற்றுலா பயணிகளும் 28 நாடுகளைச் சேர்ந்த 72 மாலுமிகளும் இருந்த நிலையில் அந்த கப்பலில் இருந்த 5 பேருக்கு ஹண்டா வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர்களில் 3 பேர் பலியாகிவிட்டதால் இந்த விஷயம் பல நாடுகளில் பரபரப்பை உருவாக்கி வருகிறது. இந்த நிலையில் இந்த கப்பல் குழுவில் பணியாற்றி வரும் 2 இந்தியர்களுக்கு தொற்று அபாயம் இருப்பதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. பாதிப்புக்குள்ளான கப்பல் குழுவில் இருந்த 2 இந்தியர்களும் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவர்களை சுகாதாரத்துறையினர் தீவிர கண்காணிப்பில் வைத்துள்ளனர். இது தனிநபர் சார்ந்ததாக இருப்பதால் அங்கிருந்து இந்தியாவுக்கு தொற்று பரவும் அபாயம் தற்போதைக்கு இல்லை என இந்திய மருத்துவ ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது. பொதுவாக ஹண்டா வைரஸ்கள் எலிகள் போன்ற விலங்குகள் மூலம் பரவுகிறது. ஆனால் இந்த சம்பவத்தில் நெருங்கிய தொடர்பில் இருந்த மனிதர்களுக்கிடையே வைரஸ் பரவியிருக்கலாம் என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். ஹண்டா வைரஸ் தொற்று குறித்து உலகளாவிய கவலை அதிகரித்து வரும் நிலையில் கோவிட்-19 போன்ற வைரஸ்களிலிருந்து இந்த தொற்று மிகவும் வித்தியாசமாக செயல்படுகிறது என மருத்துவர்கள் வலியுறுத்துகின்றனர். எலிகள் நடமாட்டம் அதிகம் உள்ள சூழலில் அதன் சிறுநீர், எச்சங்கள் அல்லது உமிழ்நீரிலிருந்து காற்றில் பரவும் வைரஸ் துகள்கள் சுவாசிப்பதால் ஹண்டா வைரஸ் பாதிப்பு ஏற்படுகிறது. இந்த வைரஸ் உடல் முழுவதும் உள்ள இரத்த நாளங்களை பாதித்தாலும் நுரையீரல் மற்றும் சிறுநீரகங்களையே பெரும்பாலும் மிகவும் கடுமையாக பாதிக்கின்றன என கூறப்படுகிறது. ஹண்டா வைரஸின் ஆரம்ப அறிகுறிகள் பெரும்பாலும் பொதுவான வைரஸ் தொற்றுகள் ஒத்திருப்பதுதான். ஆரம்ப அறிகுறிகள் பொதுவாக காய்ச்சல், சோர்வு, கடுமையான தசைவலி, தலைவலி, குளிர், நடுக்கம், குமட்டல், வாந்தி மற்றும் அசௌகரியம் ஏற்படும். ஒருமுறை உறுப்பு பாதிப்பு தொடங்கினால் சில நாட்களுக்கு நிலைமை மிக மோசமடையும். இது காற்றில் பரவும் சுவாச வைரஸ்களைப் போல பரவுவதில்லை. இது கொரோனா வைரஸ்களைப் போல பரவாது. மாறாக மிகவும் நெருக்கமான தொடர்பு மூலமே பரவும் என மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர்.